வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க, நேத்து தாவேக்காவோட வேட்பாளர் லிஸ்ட் படிச்சுட்டு இருந்தாங்கல்லங்க, அதுல கவுண்டம்பாளையம் கனிமொழி அப்படின்னதும் வயிறு கலக்கி விட்டுருச்சு. கவுண்டம்பாளையம் திருமதி RD கனிமொழி கழக நிர்வாகி. ஏன்னா அவங்க தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க, திமுகல இருந்து வேலண்டைன்ஸ் டேக்கு அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, அங்க இருந்து இவங்க வருவாங்க அப்படின்னு எல்லாம். நான் கூட பயந்து போயிட்டேனுங்க. ஐயோ, கனிமொழி கவுண்டம்பாளையத்துல இருந்துன்னு சொல்லி போட்டாங்க. யார் அந்த கனிமொழி, யார இருக்கும் அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தனுங்க. அட, இவங்க யாருன்னு நமக்கு தெரியலையா, இவங்க யாருன்னு கண்டுபிடிப்போன்னு ஜோசிக்காரங்க கிட்ட போனனுங்க. ஜோசிக்காரு உள்ள இருந்தாருங்களா, என்ன விஷயம்னு கேட்டாருங்க. ஏனுங்க, இந்த கனிமொழின்னு ஒருத்தங்க ஒரு வேட்பாளர் இருக்காங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நான் ஜோசிக்காரர்கிட்ட சொன்னேனுங்க. உடனே உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உள்ள போய் பார்த்தா ஜோசிக்காரர் இருப்பாருன்னா ஜோசியக்காரி உட்கார்ந்து இருக்காங்க. மேடம், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்டனு. மேடமும் நான் தான் டாக்டர் ஜோசியர் அப்படிங்கிறாங்க. சரிங்க மேடம், இந்த கனிமொழின்னு ஒருத்தங்க இந்த தாவேக்கா வேட்பாளரா நிக்கிறாங்களே, அதுவும் நம்ம ஊர் கவுண்டம்பாளையத்துல, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டனுங்க. உடனே என்னடா மேடத்தை காணோம்னு பார்த்தா மேடம் உடனே அப்படின்னு எந்திரிச்சு வந்தாங்க. வாக்கணும். அட மேடம், நீங்களா 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 அப்படின்னு ஷாக் ஆயிட்டங்க. கனிமொழி, நீங்க கவுண்டம்பாளையம் வேட்பாளர் கனிமொழி, நீங்களா நீங்களா நீங்களா? அட, வேட்பாளரா இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஜோசியம் பார்க்க வந்தா வேட்பாளரே ஜோசிக்காரரா இருக்கிறது அப்படின்னு நினைச்சதுங்க. சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். இந்த விஜய் தம்பின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, உங்க விஜய் உயிர் எடுக்க வரட்டா. உங்களுக்கு தெரியாதது இல்ல, அந்த தம்பி அரசியல்ல நிக்கிறாரு. தம்பி 2026 எப்படி வருவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. மேடம், உடனே சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்ம காலச்சக்கரத்துல ஏறி அப்படியே கொஞ்சம் பின்னாடி போலாமா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இப்ப சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம், தம்பியோட ராசிக்கு தம்பியோட ஜாதகத்துக்கு என்ன வரப்போகுது? விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, இல்லை அவரே யோசிக்கும் போது, அவர் பாலிடிக்ஸ்குள்ளார வரலாமாங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு. யாருமே நம்மளுமே யோசிச்சது கிடையாது. அவரை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணியிருக்கோன்னா, ஒரு நல்ல நடிகன், நல்ல ஒரு ஹீரோ, ரைட்டுங்களா, நல்ல ஒரு ரசிகர் கூட்டம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தவர், அவ்வளோதான். ஆனால் நம்மளோட இந்த சவுத் ஜோன் பொறுத்த வரைக்குமே ப்ராக்டிக்கலாக என்ன, ஒரு செலிப்ரிட்டி, ஒரு நடிகன் உங்களுக்கு ஆளுமை திறன் கொண்டவனா இருப்பான் அப்படிங்கிறது நம்மளோட மக்களோட யுகம், ரைட்டுங்களா. இது நம்மளோட தாட்ஸுங்க இந்த மாதிரி. பட் அவருக்கான அரசியல் வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் பீரியட் அவருக்கு அவரோட டீட்டெயில்ஸ் என்கிட்ட இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் 35 செகண்டில் ஒரு ஜாதகம் மாறுதும் போது நம்ம ஏதோ ஒரு வாய்ப்பு வந்தது சொல்ல முடியாது. ஆனால் அவரோட இந்த மூமெண்ட்ஸ், அவர் செய்யக்கூடிய இந்த ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், அந்த நேரம், டைம், அவர் பண்ணக்கூடிய நேரம், அந்த காலத்தின் அடிப்படையில் அவர் இந்த 2026 நம்ம இதில் என்ன சொல்கிறது, உங்களுக்கு கண்டஸ்டன்ட் ஆகும்போது நல்ல ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த டைம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது நம்ம போய் சேர்ல உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி இது நெக்ஸ்ட் வரக்கூடிய எலெக்ஷன்ல என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேடம், இப்ப சொல்லல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன ஜோசியத்தை தான் இப்ப கேட்டிருக்கோம். அதாவது தம்பி விஜய்க்கு 7 சனி 8ஆம் பக்கத்துல உச்சத்துல நிக்கிறதுனால தம்பி கால வச்ச இடமெல்லாம் கண்டிப்பா பாடி விழுகுமாமா. ஏன்னா தம்பியோட ராசிக்கு சாவ பார்க்காம போகிறதுங்கிறது தம்பியோட ராசியில இல்ல. சாவ பார்த்துட்டாருன்னா தம்பிக்கு நல்லதானுங்க. சில நேரத்துல கொத்தா விழுகிறத பார்த்தும் டான்ஸ் ஆடுவாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பின்னங்கால் பட நீல அடிக்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது யாராவது கேள்வி கேட்டா கூட கண்டுக்காம ஓடிடுவாரு. தம்பிக்கு மார்ச் வரைக்கும் 50+, ஏப்ரல் ஆரம்பிச்சது 100, 500+, 1000+ தான். ஏன்னா தம்பியோட கட்டம் சூப்பர் கட்டமுங்க, எல்லாத்துக்கும் கட்டம் கட்டிடும் அப்படின்னு கனிமொழி மேடம் நம்ம கிட்ட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து போனேன். சாரி, தாவேக்காவினுடைய கவுண்டம்பாளைய வேட்பாளர் கனிமொழி மேடம் கடந்த கால நிகழ்காலம் மட்டும் இல்லைங்க, எதிர்காலத்தையே கணிச்சு சொல்ற அளவுக்கு அவங்க பெரிய
அவங்க போன மாசம் வரைக்கும் தம்பி விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அவங்க மேடத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது தம்பி விஜய்க்கே ஜெயிக்க வாய்ப்பு இல்லாதப்ப அவரை நம்பி நிக்கிற கேண்டிடேட் நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னு போன மாசம் வரையும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாசம் மேடத்தோட ராசி இருக்குல்ல, மேச ராசி, அது மர்ஜாய் வருது. ரிஷபமும் மேசமும் மர்ஜாயி விருச்சிகத்து கூட சேர்ந்து கிட்டத்தட்ட கடகராசி கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு கன்னி ராசி கூட தண்ணி எடுத்து நிக்கிற மாதிரி நிக்குமாமா. இப்படி எல்லாம் ஒண்ணு சேரும் போது 7 லக்கணமும் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாம கூட போன் பேசலாம். சாரி, அது சினிமா டைலாக மாத்தி சொல்லிட்டேன், இப்ப கரெக்டா சொல்லட்டுமா? இப்படி மேடத்தோட மேசராசி கட்சிக்குள்ள வந்ததுனால கடகராசில இருந்து எல்லா ராசியும் ஒண்ணு சேர்ந்து மேடம், அது எப்படி மேடம் போன மாசம் வரைக்கும் அவர் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு ஜெயிச்சே தீருவான்னு ஒன்லைகள் நினைக்கிறீங்க. மேசராசிக்கு மே மாசம் பயங்கரமா இருக்கும் போலயே. சரி, தற்குறி கூட்டத்துல என்ன மெர்க்குரி கேண்டிடேட்டா நிக்க போறாங்க. மெர்க்குரினா ராசி இல்லைங்க, லைட்ஸ் காமெடிங்கிறனாலதான் தற்குறிகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சீரியஸான விஷயத்த பேசலாமா? கோகிலா வாணி இப்படி சொல்லலாமா? சொல்லலாம். ஏன் இப்படி சொல்லணும்? வெறும் கோகிலாவாணின்னா கோகிலாவாணின்னு சொல்லிட்டு போலாம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் பேருக்கு பின்னாடி படிப்பை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு சில படிப்பு இருக்குல்லங்க, அது பேருக்கு முன்னாடி போடலாம். அதை பார்க்கும் போதே அவங்ககிட்ட சந்தோஷமா இருக்குங்க. கோகிலாவாணி அல்ல, டாக்டர் கோகிலாவாணி, MBBS டாக்டர் கோகிலாவாணி சொல்றப்போ எவ்வளவு பெருமையா இருக்கு. மருத்துவர் கோகிலாவாணிக்கு மிகப்பெரிய வணக்கம். அச்சீவ்மெண்ட் பேசிக்கிட்டே இருப்போம். எனக்கு உங்களை பார்க்கும்போது இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பாக்குற மாதிரி இருக்கு. அவங்க அரசியல் களத்துக்கு வந்து ஆகப்பெரும் சிறப்பான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. 26 வயது டாக்டர், ரொம்ப சின்ன வயசு. அட, அரசியலுக்கு சின்ன வயசு, அதையும் தாண்டி மருத்துவத்துக்கே சின்ன வயசுங்க. இந்த சின்ன வயசுல நீங்க அடைஞ்சிருக்கிற உயர்வு மிக பெருசு. அட, எங்க கிட்டயும் ஒரு டாக்டர் கேண்டிடேட் இருந்தாங்கங்க. என்ன பண்றது, பேரு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், MBBS. அவங்களும் MBBS தான். எங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் எல்லாத்துக்குமே பெருமைன்னு சொல்லுவாங்க. டாக்டர் தமிழிசை பிஜேபியில இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா டாக்டர் கோகிலாவாணி திமுகல இருந்தா இன்னைக்கு ஒரே நாள்ல தமிழகம் அறிந்த வேட்பாளரா மாறி இருக்கீங்க. அதுலயும் ஒடுக்கப்பட்ட ஜாதின்னு சொல்லுவாங்க. டாக்டர் கோகிலாவாணி, அதெல்லாம் நமக்கு பொருந்தாது. நாம ஒடுக்கப்பட்டவர்களாலேயே ஒடுக்கப்பட்டு இருக்கிறவங்க. நமக்கு ஜாதியும் இல்ல, வர்ணமும் இல்ல. பிரம்மம் படைக்கிறப்ப வெறும் மேல மட்டும் மேலாப்ல படைச்சிட்டு போயிட்டான். அந்த மேல்லையும் மேல் கீழே இருக்கு, அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பிரம்மனுக்குத்தான் பெண்கள்னாலே ஆகாதே, நம்ம எதுக்கு அவரை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு. எஸ், ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து இன்னைக்கு உயரத்தை அடைஞ்சிருக்க நம்ம டாக்டர் கோகிலாவாணி மே 4க்கு அப்புறம் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போறாங்க. தமிழக முதல்வருக்கு அன்பான வேண்டுகோள், நம்ம 2026 திமுக அமைச்சரவையில இந்த இளம் மருத்துவர் கோகிலாவாணிக்கு உரிய அங்கீகாரத்தை அமைச்சரவையில கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா கோகிலாவாணி தான் இங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஐக்கானா மாற போறாங்க. டாக்டர் கோகிலாவாணி பேரே சும்மா கெத்தா இருக்குல்ல. வெறும் MLA-வா மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல. உங்களோட வெற்றியை உறுதி செய்யறது அவனாசியில இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட கடமை. அவனாசி தொகுதியில் இருக்கும் வாக்காளர் பெருமக்களே, எனவே பேசுவோம் உங்ககிட்ட இரு கை கூப்பி கேட்டுக்குது. நம்ம டாக்டர் கோகிலாவாணிய பெருவாரி வாக்கு வித்தியாசத்துல, கிட்டத்தட்ட ரெக்கார்டு படிக்கக்கூடிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வைக்குமாய் மன்றாடி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா கோகிலாவாணியின் வெற்றிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட வெற்றியும். இது வரைக்கும் அந்த தொகுதியில யாரெல்லாம் ஜெயிச்சுட்டு போனாங்கன்னு நமக்கு தெரியாது. இனி ஜெயிக்கிறவங்க நமக்கானவங்களா இருக்கட்டும். கண்டிப்பா எல்முருகன் நமக்கானவர் அல்ல அப்படிங்கிறத பல முறை அவரே நிரூபிச்சிருக்காரு. அந்த தொகுதியில யாரு நின்னாலும் நாம வெற்றி பெற வைக்க வேண்டியது டாக்டர் கோகிலாவாணியத்தான். அவனாசி தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு வாக்காளர்களிடமும் மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கிறோம். மருத்துவர் கோகிலாவாணியுடைய வெற்றிங்கிறது அவனாசி தொகுதியோட வெற்றி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய வெற்றி. தமிழ்நாட்டினுடைய வெற்றி இந்தியாவுக்கு சொல்ல போகும் மாபெரும் செய்தி. தன்னை எதிர்த்த எல்லா வேட்பாளர்களையும் டெபாசிட் வாங்க முடியாம செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த செய்தி தான்
தமிழ்நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு கொடுக்க போற செய்தி. டாக்டர் கோகிலாவாணிய மாதிரி இன்னும் இந்தியா முழுக்க நிறைய கோகிலாவாணிகள் உருவாகணும். நமக்கான வேட்பாளரை நாம தான் வெற்றி பெற வைக்கணும். இன்னைக்கு நம்ம மருத்துவர் கோகிலாவாணிய பத்தி நான் பேசிட்டேன். இன்னும் அவினாஷி தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு வாக்காளர்களும் பேசுங்க, பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.